திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொடையாஞ்சி, அம்பலூர் பகுதிகளுக்கு செல்லும் குடிநீர் பைப்லைன் உடைந்ததால் வீணாக கழிவு நீரில் குடிநீர் கலந்து குளம் போல் தேங்கியுள்ளது. வாணியம்பாடி நகர மக்களுக்காக பாலாற்றின் கிளையாற்றின் வழியாக குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் பாலாற்றின் கிளையாற்றின் வழியாக ஆற்றுமேடு பகுதிக்கு செல்லும் குடிநீர் பைப்லைன் உடைந்ததால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறி கழிவு நீரில் கலந்து குளம் போல் தேங்கியுள்ளது. இதற்கு விடிய அரசு நகராட்சி அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என அந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மலைத்தொடர்களில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ளன. உதகை அருகே உள்ள எப்பநாடு கிராமத்தை சுற்றியுள்ள கொரனூர், தங்காடு உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய நீல நிற குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. இதனால் இந்த பகுதி மலைத்தொடர்கள் நீல நிறத்தில் ரம்யமாக காட்சியளிக்கின்றன. இந்த நீல நிற குறிஞ்சி மலர்களை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்து செல்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் சாலூர் கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சாலூர் கிராமத்தில் உள்ள பொன்னழகி அம்மன் கோவிலில் திருவிழாவினை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 12 காளைகளும் 118 வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை சுற்றுவட்டார மக்கள் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூடலூர் பஜார் வழியாக வாகனங்களில் 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு குன்னம், புலாபாண்டியர் ஆற்றில் கரைக்கப்பட்டது. இந்த நிலையில் கூடலூரை சுற்றிய அனைத்து சாலைகளிலும் விநாயகர் சிலை ஊர்வலத்தால் வாகன நெரிசல் ஏற்பட்டு 2 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் விடிய ஆட்சியில் கூடலூரில் அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர்.